Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறும். அந்த நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால உங்களுக்கு சட்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ கிளறி விட்டே வாங்க. நம்ம இந்த மசாலா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலாவில் நம்ம 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம், ஊற்றிடலாம். இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த கொதி வர நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் மஷ்ரூம் ஃப்ரையை இந்த மசாலா கிரேவியில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கிரேவியும் மஷ்ரூமும் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா தொக்கு மாதிரி வரும். நம்ம போட்டிருக்க மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சுருண்டி வற்றிக்கிட்டே வரும். ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரோட்டி இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.